ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாயை விதை எடுத்துகிட்டு இது மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் நார்மலாக கீரை பொரியலுக்கெலாம் பருப்பு ஆஃப் குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி முளைக்கட்டின பயிர் ஆட் பண்ணி செய்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அரைக்கீரை வேகிற டைமில் நம்மளுக்கு முளைக்கட்டின பயிரும் வெந்துடும். ஏன்னா முளைக்கட்டினதுனால இது சீக்கிரம் குக் ஆகிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை வதங்கிட்டுருக்கப்பவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கீரையை நம்ம குக் பண்ணுறப்போ மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் எல்லா கீரையிலையுமே பொரியல் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா கீரை குக் ஆகிறதுக்கு கம்மியான நேரம் தான் ஆகும். பார்த்திங்கன்னா கீரைலாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அரைக்கீரை பொரியல் ரொம்பவே சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.